அன்பினர்களே, ஒரு அதிசயம் ஆச்சரியம் நிறைந்த செய்தி. புலிகளுக்கு பயந்த ஆயுத இலங்கையின் ஆயுத படையினர் இப்பொழுது இந்த போதை வஸ்து கும்பலுக்கு இல்லாட்டி பாதாள லோக கும்பலுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைமை தோன்றி இருக்கின்றது. ஆச்சரியம் அதிசயம், ஆனாலும் அச்சம். என்னவாம்? தெவினுவர பிரகர ஊர்வலத்தில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் இலங்கை உளவுத்துறையினர் அரசாங்கத்திற்கு. எந்த உளவுத்துறை? தேசிய NIB ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட், அப்புறம் CID, 3 யூனிட்டுகள் அரசாங்கத்துக்கு இதை கொடுத்திருக்கின்றார்கள். தெவினுவர உத்பலபர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் இம்முறைக்கான 2026 வருடாந்திர எசல பெரகரா உற்சவம் ஜூலை 23 கடந்த வாரம் 23ஆம் தேதி அன்று ஆரம்பித்திருக்கின்றது. இதன் முதல் பெரகரா தான் ஆரம்பித்தாலும் நாளை இதன் முடிவு 7 நாளுடன் நாளை அவங்க முடிக்க போகின்றார்கள். கண்டியன் டான்ஸுகள் ஏகப்பட்ட திருவிழா கோலமாக. இதன் முதல் பிரகரா ஆரம்பித்தாலும் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான மகா பிரகரா பெரிய பிரகரா நாளை புதன்கிழமை இறுதி தினமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விழா இலங்கையின் தெற்கே மாத்தறை மாவட்டத்தில் உள்ள தெவினுவர டொண்டர, சிங்களத்திலே தேவ நுவர என்று சொல்ல அந்த ஊர் தான் இது நிற்கிற. இது மிக சிறப்பான ஒரு சிங்கள கலாச்சார விழா. தெவினுவர உத்பலபர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலய எசல பிரகரா என்பது முழுக்க சிங்கள பௌத்த மற்றும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வு கொண்ட ஒரு ஆன்மீக விழா. இது எப்படி என்று சொன்னால், இப்ப தாந்தாமலை மட்டக்களப்பில் போகுதில்லை, எங்களுக்கு பொத்திவில்ல உகந்தை முருகன் கோயில் போகுதில்லை, அந்த முஸ்லிம்களுக்கு கல்முனையில கடற்கரை பள்ளி விழா போகுதில்லை. அந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு மாசம் 3 கிழமை அப்படியான ஒரு விழா. அந்த விழா தான் இந்த விழா. விளங்கிடுச்சா? ஆக இலங்கையின் பாரம்பரிய பௌத்த மற்றும் இந்து கலாச்சார கூறுகளின் கலப்பாக இது விளங்குகின்றது. சிங்கள புத்தாண்டின் தொடர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்காக உத்பலபர்ண ஸ்ரீ விஷ்ணு உபேந்திர தேவன் மற்றும் தேவாலயத்தின் தொடர்புடைய கடவுள்களை வேண்டி இந்த விழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற மிக சிறப்பான ஒரு விழா. இந்த விழாவில தான் இந்த சனியன்கள் விமான ஆகாய தாக்குதல் நடந்த சிறுபம் இருக்குல்ல, வான்வழி தாக்குதல் வார்த்தையை பாருங்க. நாங்க சொல்லலைங்க, சொல்லிருக்கிற CID. நம்ம அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இந்த விழாவிற்கு இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பௌத்த மற்றும் இந்து மதங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சிங்கள மற்றும் தமிழ் பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஒரு விழா. பாரம்பரிய சிங்கள கலை வடிவங்களான கண்டி நடனங்கள், கண்டியன் டான்ஸ், உடுக்கு அடித்தல், தீப்பந்தை ஏந்துதல் மற்றும் காவடி ஆட்டங்கள் போன்றவற்றுடன் இந்த ஊர்வலம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு விழா. அது கண்டி பெரேரா போன்றதுதான், அதேதான். எனவே இது இலங்கையின் பாரம்பரியமிக்க ஒரு சிங்கள கலாச்சார மற்றும் மத வழிபாட்டு விழாவாகும். இது இலங்கையின் மிக தென்கோடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரமும் ஆன்மீக தலமுமாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. தெவினுவரவில் உள்ள ஸ்ரீ உத்பலபர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்திர பிரகராவில் இருந்து காவடி நடன பகுதியை நீக்குமாறு போலீஸ் பரிந்துரைத்திருக்கிறது. அதாவது இந்த காவடி அடிப்பாங்கல்ல, அந்த காவடியை உடனே நிறுத்துங்க, அங்கதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகத்தான் CID கண்டுபிடித்திருக்கிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் IGP சட்டத்தரணி ஜெனரல் பிரியந்த வீரசுரே அவர்களால் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டு மாத்தறை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரத்ன அவர்கள் மூலம் இந்த பன்சலவின் தலைவர் பஸ்நாயக்க நிலம்பதேவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்பாட்டாளர்களுக்கும் காவடி கலைஞர்களுக்கும் இடையே ஒரு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளதை அடையாளம் கண்டு தேசிய புலனாய்வு, அரச புலனாய்வு மற்றும் CID தரப்பினர் அரச புலனாய்வு சேவை மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை ஆகியவற்றின் பாதுகாப்பு மதிப்பீடுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதாள உலக குழுக்களின் மோதல் அபாயம்தான் இதுக்கான காரணம். இம்முறை காவடி நடன குழுக்களை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தெஹிபாலே மல்லி மற்றும் உணுகுருவை சாந்தா ஆகிய பாதாள உலக குழுக்களுக்கு இடையே
மோதல் ஏற்படும் அபாயம் உளவுத்துறையால் கண்டறியப்பட்டிருக்கின்றது. மரண அச்சுறுத்தல் விவகாரம் என்று வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் பாதாள உலக தலைவன் பாவிகளா கஞ்சிப்பான இம்ரான் தரப்பை சேர்ந்த குழுக்களுக்கு காவடி அனுமதி வழங்கப்படாவிட்டால் பஸ்நாயக்க நிலையமுக்கும் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. மேலும் தேவாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலைமை தான் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலதிக போலீஸ் துருப்புக்கள் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான போலீஸ் குழுக்களும் வந்திருக்கின்றார்கள். எஸ்டிஎஃப் அணியும் வந்திருக்குது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் விசேட ஆயுத போலீஸ் அணியும் எஸ்டிஎஃப் அணியும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த வாரம் முதல் நாளையும் இந்த பணி இருக்கும். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இறுதி முடிவு மாற்றம் என்று ஐஜிபியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து மாத்தறை கச்சேரியில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் உயர் அதிகாரிகளின் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றதின் பேரில் கடந்த ஆண்டு கலந்து கொண்ட 45 காவடி நடன குழுக்களுக்கு மாத்திரம் இம்முறையும் ஊர்வலத்தில் பங்கேற்க நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளுக்காக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். கந்தர போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள திபிமிபுர பலபண்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்திர எசல பிரகராவின் முதல் பிரகரா கடந்த வாரம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டாலும் நாளை புதன்கிழமை இந்த நிகழ்வு முடிவு பெறுகிறது. அந்நாட்களில் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் சாரதிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் பணித்திருக்கின்றார்கள். அதற்கமைய மாத்தறையிலிருந்து தங்காலை நோக்கி செல்லும் வாகனங்கள் மத்தேவத்த தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு அருகில் மாத்தறை எடியன வீதிக்கு வந்து கெக்கனத்தூர சந்தியில் இருந்தும் வீதி ஊடாக திகுவல்ல வரை பயணிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தங்காலையிலிருந்து மாத்தறை நோக்கி செல்லும் வாகனங்கள் தலல்ல தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு அருகில் திரும்பி நாபெட்டுமான இப்படி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. நாட்டின் பல்வேறு அந்த சிங்கள மக்கள் இதுக்கெல்லாம் போறதானே, அவங்க கூடுதலா இதுக்கெல்லாம் போறது. நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பெருமளவான பக்தர்கள் பெரஹரவை காண வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களின் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு மற்றும் வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பாதுகாப்பு திட்டம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், இப்போது நாட்டில் ஒரு அமைதி நிலைமை நிலவுவதால் ஏராளமான வடக்கு பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் தான் மிக பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாத்தறைக்கு பொறுப்பான SSP ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். தேசிய புலனாய்வு பிரிவு, மாநில புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட பணியகம் உள்ளிட்ட உளவு துணைகள் சமர்ப்பித்த தீவிர பாதுகாப்பு மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊர்வலத்தை நடத்துவர் மற்றும் காவடி நடன குழுக்கிடையே நிலவும் முரண்பாடுகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழுக்களின் மோதல் அபாயம்தான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் என்றும் உளவுத்துறை எச்சரித்திருக்கின்றது. ஐஜிபி தனக்குள்ள அதிகாரத்தின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்தி இம்முறை ஊர்வலத்தில் காவடி நடன நிகழ்ச்சிகளை தவிர்க்குமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் ஜிஐயை கேட்டிருக்கின்றார். ஆனால் ஒரு தரப்பு நிபந்தனை என்று சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்க போகலங்க. எஸ்எல்ஏ பிரகராவின் கலாபூர்வமான பாரம்பரியங்கள் காவடி நடனம் பிற்காலத்தில் இணைக்கப்பட்ட ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக யாருக்கு பயப்படும் என்று விவசாய கேட்டு போயிட்டா இல்லையா? யாருக்கு யாரு பயப்படுற என்று விவசாய கேட்டு அரசாங்கம் இப்படி தேவினிபெற வரலாற்று சிறப்புமிக்க உத்பலமென சிறுநி மகா தேவாலயத்தின் 769வது நிகழ்வாம் இது. அப்ப 709 வருஷம் ஒன்றுண்டா 769வது ஆண்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப எவ்வளவு காலம் இது போகுதுன்னு விசேட பொலிசானி சிஐடி குழுக்கெல்லாம் அவங்க உண்டு பண்ணிருக்கிறாங்க, அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நாம ஏற்கனவே சொல்லமில்லை, தெஹிபாலே மல்லி மற்றும் உணகுரு சாந்த் இந்த 2 அணிதான் அங்க அந்த பாதாள லோக குழு தலைவனுங்களாம்.
அந்த 2 நாட்களுக்கும் இடையில தான் இந்த கருத்து வேறுபாடு நிலவும். ஆளாளுக்கு இதெல்லாம் ஒரு விடயமாடா அப்படி பார்க்கானுங்கள்னு நினைக்கிறேன். அதனால அரசாங்கம் சொல்லக்கூட செய்தி தலைப்பை பாருங்களேன். ட்ரோன் தாக்குதலாம் எப்படி இருக்கு பாருங்களேன். நாளை 28ஆம் தேதி இன்று நடைபெறவுள்ள காவடி ஊர்வலத்தை காண 40,000 பேர் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாம். நாடு முழுவதும் இருந்து வடகிழக்கிலும் இருந்து ஏராளமான இந்த வாகனம் வச்ச நம்மளுங்க இருக்கிறாங்கன்னு ஜொலி வாக்குல போகத்தான். நாளை அன்றைக்கு புதன்கிழமை லீவு நாள் தானே, அதை நாளைக்கு புதன்கிழமை லீவு நாள் சுட்டி அங்க வியாழன் சனி 4 நாள் இருக்குல்ல, அந்த நாள் அவ்வளோ ஒரு ஜாலியா போயிட்டு அப்படி சுத்து போட போறோம் நம்ம ஆளுங்க. இதெல்லாம் சீடி பிடிச்சிருக்குது. நம்ம ஆளுங்கள யாரு? வாகன உரிமையாளர்கள், வாகன சொந்தக்காரங்க. அல்ல சில இடத்த விட்டு 10 பேரை கூப்பிட்டு ஃபெமிலியை அள்ளி போயிட்டு பார்த்துட்டு வரப்புறாகலாம். அங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் ஆதரவாளருக்கு இடையே மோதல் வெடிக்கலாம் அல்லது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதேனும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற கடுமையான ஆபத்து உள்ளதாகத்தான் இந்த உளவுத்துறை அறிக்கைகள் சொல்லுகின்றது. அவ்வாறான எதிர்பாராத சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் அது நாட்டுக்கும் சர்வதேச அளவிலும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்துவதுடன் சுற்றுலாத்துறையும் கடுமையாக பாதிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த உளவு அறிக்கைகளின் பொது அமைதியை பாதுகாப்பதற்கும் சாத்தியமான கடுமையான குற்றங்களை தடுப்பதற்கும் அவசியம் ஏற்பட்டால் இதற்காக நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு IGP உத்தரவிட்டிருக்கிறார். ஏரியா போலீஸ் OICக்கு இது வளமையா நடக்கிறானே. இதற்கிடையில் ஊர்வலத்தில் பல்வேறு நாட்களில் தலைமை தாங்கும் அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 6வது வரிசை ஊர்வலம், அதாவது காவடி ஊர்வலத்திற்காக பஸ்நாயக்க நிலைமையாக ஆராய்ச்சிக்கு திலினி மதுசுங்க கலந்து கொள்ள போரிலும் இது ரந்தோலி மகா ஊர்வலத்திலும் இருப்பதால் இது மிகப்பெரிய பாதுகாப்பு பலப்படுத்த வெக்கமாவும் இருக்கு. இந்த செய்தியை கேட்டாலே பாருங்களேன், எங்க இருக்கிறோம், யாரை தாக்குற, அதுவும் பாருங்க என்னையா வான்பலி தாக்குதல். என்னது ஈரானும் அமெரிக்காவுமா? வளைகுடா நாட்டுல இருக்கிறோம், வெக்கமா கிடக்குது. ஆனாலும் டேஞ்சர். இது சிரிப்பு நகைப்புக்கு அல்ல. மக்கள் நம்மளுங்க போவதை தவிர்த்து கொள்ளுங்க. நான் இந்த வீடியோவை கேட்கிறவங்க நான் சொல்லுவேன், இந்தா நீங்க வேற கண்டிக்கு போங்க, அங்கிட்டு போங்க, நுரலியா மஸ்கலியா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, பதுல பக்கம் போங்க, குளிர் இருக்கு, ஜாலியா போயிட்டு வரலாம். மாத்திரை ஹாட், நம்ம ஊர் மாதிரி ஹாட் தான், காலி மாத்திரை சூடான ஊர் தான். போயிடாதங்க, தவித்து கொள்ளுங்க, தேவையில்லாம போய் முட்டி கொள்ளாங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.